வணக்கம் நண்பர்களே. பப்பாளி பழம் அப்படின்னா எல்லாருக்குமே பிடித்தமான பழம். அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பழம்னா அது பப்பாளி பழம். அடுத்து பப்பாளி பழம் சொன்ன உடனே என்ன ஞாபகம் வரும்னா, கண் ஆரோக்கியம். பப்பாளி சாப்பிட்டால் கண் ஆரோக்கியமா இருக்கும். அடுத்து செரிமானம், சர்க்கரை வியாதிகள் சாப்பிடக்கூடிய பழம் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. ஆனா பப்பாளி பழம் யாரெல்லாம் சாப்பிடணும், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, யாருக்கு இது மருந்தாக இருக்குது, யாருக்கு இது ஆபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பப்பாளிய காலையில சாப்பிடலாமா, இல்ல மதியானம், இல்ல இரவுலையா, இல்ல வெறும் வயிற்றுல சாப்பிடலாமா, வெறும் வயிற்றுல சாப்பிட்டால் என்ன நடக்கும் அப்படிங்கிற பப்பாளி சார்ந்த அனைத்து தகவலையுமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவுமே முக்கியமான ஒரு வீடியோவா இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. சொல்லக்கூடிய தகவலை தெரிஞ்சுக்கிறங்க. அதுவும் கடைசியில மக்கள் செய்யக்கூடிய தவறையும் நம்ம பார்க்க போறோம். ஸோ பப்பாளியை வச்சு மக்கள் என்னென்ன தவறு செய்கிறாங்க, தவறான முறையில் எப்படி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அனைத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். பப்பாளி பழம் உலகம் முழுவதுமே மிகவும் பிரபலமான பழங்கள்ல ஒன்று. இது வெப்ப மண்டலங்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு பழம்ங்க. இதுல நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, போலேட், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், நார்ச்சத்து, பேப்பைன் என சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த என்சைம் இது எல்லாமே இருக்குதுங்க. இந்த பேப்பைன் தான் பப்பாளி பழத்தை மற்ற பழங்கள்ல இருந்து தனித்துவமா இது காமிக்குது. ஸோ பப்பாளி பழம் ஏன் இவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறத இப்போ நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இவ்வளவு சத்துக்கள் இதுல இருக்கிறதுனால தான் பப்பாளி பழம் ஒரு சிறந்த பழமா இருக்குது. பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால உடல்ல ஏற்படக்கூடிய நன்மைகளை முதல்ல பார்த்துடலாம். அதுல முதலாவது நன்மை, செரிமானத்தை அசத்தலாக மேம்படுத்துறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. உணவு சாப்பிட்ட பிறகு வயிறு கனமா இருக்கிறதா, அடிக்கடி வாய்வு பிரச்சனை வருகிறதா, அப்படி என்றால் பப்பாளி பழத்தை சிறிதளவு சாப்பிடுங்கள். இது எல்லாமே சரியாயிரும். பேப்பைன் என்சைம் புரத உணவுகளை எளிதில் ஜீரணிக்கிறதுக்கு உதவுது. அஜீரணத்தை குறைக்குது. வயிறு உபசத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு பயன்படுது. அதனால தான் பப்பாளி பழம் வயதானவர்களுக்கு மிகவும் சிறந்த ஒரு உணவா கருதப்படுது. அடுத்து இரண்டாவது நன்மை, மலச்சிக்கலுக்கு இயற்கையான மருந்தா செயல்படுது. பப்பாளியில அதிக அளவுல நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குடலுடைய இயக்கத்தை சீரா வைக்கிறதுக்கும் மலத்தை மென்மையாக்கி வெளியே தள்ளுறதுக்கும் பயன்படுது. மூல நோய் அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பப்பாளி பழம் பயன்படுது. காலை உணவோடு சிறிதளவு பப்பாளியை சேர்த்து சாப்பிட்றது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து மூன்றாவது நன்மை, நோய் எதிர்ப்பு சக்தியா அதிகரிக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. பப்பாளியில விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால இது சளி, இருமல், தொற்று நோய் வரக்கூடிய அபாயத்தை குறைக்கிறதுக்கு பயன்படுது. உடல்ல வெள்ளை ரத்த எண்களை நன்றாக செயல்படுறதுக்கும் அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. அதனாலதான் நம்ம பப்பாளி இலைகள்ல ஜூஸ் போட்டு குடிக்க சொல்றோம். இந்த மலேரியா, டெங்கு அந்த காய்ச்சல் இருக்கும்போது. ஏன்னா இது அந்த ஒயிட் பிளட் செல்ஸ்களுடைய கவுண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு இது உதவியா இருக்கிறதுனால. அடுத்து நம்ம நான்காவதா பார்க்கக்கூடிய நன்மை என்னன்னா, கண் பார்வைக்கு சிறந்த ஒரு பழமா இருக்குது. பப்பாளி பழத்துல விட்டமின் ஏ மற்றும் பீட்டா கரோட்டின் நிறைஞ்சு இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கு ஒரு சிறந்த பழமா இருக்குது. கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. கண் உலர்வை குறைக்கிறதுக்கு பயன்படுது. வயது காரணமாக வரக்கூடிய கண் பாதிப்புகள் அதனுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. அடுத்து ஐந்தாவது நன்மை, சர்மத்தை இளமையா வச்சுக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. பப்பாளியில விட்டமின் சி இருக்கிறதுனால இது கொலாஜன் உற்பத்தியை உருவாக்குறதுக்கு இது உதவியா இருக்குது. இதனால சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். சர்மம் ரொம்பவே மென்மையா இருக்கும். முகம் எப்பவுமே பொலிவான ஒரு தோற்றத்தோடு இருக்கும். ஸோ வயதானவர்கள் பப்பாளி எடுக்கும்போது நீங்க முதுமை தாமதமாக்கப்படும். நீங்க இளமையான தோற்றத்தோடு காண ஆரம்பிப்பீங்க. அடுத்து ஆறாவது நன்மை, உடல் எடையை குறைக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. 100 கிராம் பப்பாளியில மிக குறைந்த கலோரி மட்டும்தான் இருக்குது. அதே நேரத்துல அதிக அளவுல நார்ச்சத்து இருக்குது. இது வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால நம்ம தேவையற்ற மற்ற உணவுகள், நொறுக்கு திணிகள் இது சாப்பிட்ற
அது வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால பப்பாளி சாப்பிட்டால் உடல் எடை குறையும். இது கூடவே நீங்க உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு எடுத்துக்கிட்டா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்கலாம். அடுத்து 7வது நன்மை என்னன்னா, இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. இந்த பப்பாளி பழத்துல பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் இருக்கிறதுனால, ரத்த அழுத்தத்த கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு பப்பாளி பழம் பயன்படுது. இதயத்த ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும், அத ஆதரிக்கிறதுக்கும் பயன்படுது. அடுத்து ஆக்ஸிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுக்கு பப்பாளி பழம் வந்து பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த உணவா பப்பாளி இருக்குதுங்க. ஆனா அளவோடு மட்டும்தான் எடுத்துக்கணும். அதிகமா சாப்பிடக்கூடாது. பழச்சாறா குடிக்கிறத விட நீங்க முழு பழமா சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. அதுதான் சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டுல வைக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும். ஜூஸா குடிச்சிங்கன்னா அது சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க பழமா சாப்பிடுறது நல்லது. அடுத்து 9வது நன்மை என்னன்னா, இது கல்லீரலுக்கு பயனுள்ளதாக இருக்குது. கல்லீரல் ஆரோக்கியத்திற்கு பப்பாளி பழம் ஒரு சிறந்த பழமா இருக்குது. பப்பாளியில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலுடைய செல்களை ஆக்சிடேட்டிவ் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இதனால கல்லீரல் நோய் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு வந்து குறைய ஆரம்பிக்கும். கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு இது வாய்ப்பு வந்து குறைக்கும். வர்றதுக்கான வாய்ப்பை தடுக்கும். ஸோ அதனால பப்பாளி சாப்பிட்டால் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, மூட்டு வலிய குறைக்கிறதுக்கு பப்பாளி பழம் வந்து பயன்படுது. பப்பாளியில இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் சில தாவர சேர்மங்கள் அலர்ஜியை குறைக்கிறதுக்கு இது உதவியா இருக்குது. இதனால சிலருக்கு மூட்டுகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும், அந்த மூட்டுகளை சுத்தி இருக்கக்கூடிய வலி வீக்கத்தை குறைக்கிறதுக்கு பப்பாளி வந்து ஒரு சிறந்த உணவா இருக்குது. யாரெல்லாம் இப்ப பப்பாளியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தரலாம். இவ்வளவு நேரம் அதனுடைய நன்மைகளை பார்த்தோம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய மக்களுக்கு வந்து தெரியாது என்னன்னா, பப்பாளி ஒரு நல்ல சிறந்த உணவு அப்படின்னு எல்லாரும் சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் வந்து இது சூட் ஆகாதுல்ல. சிலர் வந்து கண்டிப்பாக அதை தவிர்க்கணும். அதுதான் யார் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதில் முதலாவதா பார்க்கக்கூடிய நபர் யாருன்னா, கர்ப்பிணி பெண்கள். கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடவே கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, அந்த பப்பாளி பழத்துல என்ன இருக்கும்னா லாக்டஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதாவது கட் பண்ணா பால் மாதிரி வரும். அதாவது அரை பழம்ல வந்து இருக்கும், காயில வந்து அந்த லாக்டஸ் இருக்கும். ஸோ அந்த பழங்களை சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, கருப்பை சுருக்கங்களை வந்து அது தூண்டக்கூடும். ஸோ கருப்பைகள் வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் கர்ப்ப காலத்துல வந்து இந்த பப்பாளி பழத்தை வந்து சாப்பிட்றத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றோம். அடுத்து 2வது நபர் யாருன்னா, லாக்டஸ் அலர்ஜி இருக்கிறவங்க. லாக்டஸ்னா இந்த பால் மாதிரி வடியுதுல, அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா சிலருக்கு வந்து அலர்ஜி ஏற்படும். என்ன மாதிரினா அரிப்பு, வீக்கம், சுவாச பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லாக்டஸ் அலர்ஜி இருக்கிறவங்க தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 3வது நபர் யாருன்னா, சிறுநீரக நோய் இருப்பவர்கள்க. ஏன்னா சிறுநீரக நோய் இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் கட்டுப்பாடு ரொம்பவுமே தேவை. அதனால அவங்க பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி அவங்க எடுக்கிறதா இருந்தா அவங்களுடைய மருத்துவர்கிட்ட அவங்க ஆலோசனை பெற்றுட்டு தான் எடுக்கணும். அடுத்து 4வது நபர் யாருன்னா, ரத்தம் உறைவதை தடுக்கக்கூடிய மருந்து மாத்திரை எடுத்துக்கிறவங்க. அதாவது பிளட் தின்னர் மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க. அவங்களும் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அப்படி நீங்க ரொம்ப எனக்கு எடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களும் உங்களுடைய மருத்துவர்கிட்ட நீங்க ஆலோசனை பெற்றுட்டு எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ பப்பாளி பழம் சாப்பிட்றதுக்கான சிறந்த நேரத்தை பார்த்துடலாம். சிறந்த நேரம் அப்படின்னா காலை உணவுக்கு பிறகு நீங்க எடுக்கிறது தான் ரொம்பவுமே சிறப்பானது. அடுத்து வந்து மாலை நேரத்துல நீங்க ஸ்நாக்ஸா வந்து எடுத்துக்கலாம். மதிய உணவுக்கு பிறகு ஒரு பீஸ் இல்லை 2 பீஸ் அப்படி எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றுல சாப்பிடும்போது சிலருக்கு வயிற்றுல எரிச்சல் இல்லைன்னா வயிறு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து வெறும் வயிற்றுல சாப்பிட்றது சூட் ஆகாது. ஸோ சூட் ஆகுங்கிறவங்க வேணா வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறங்க. எல்லாரும் வந்து சிலருக்கு பிரச்சனை இருக்குன்னா வயிறு சார்ந்த பிரச்சனைகள், அவங்க எல்லாமே காலை உணவு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நீங்க எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு எவ்வளவு பப்பாளி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். பொதுவா 150ல இருந்து 200 கிராம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சிறிய கிண்ணம் கிண்ணம் பவுல் அளவுல நீங்க எடுத்துக்கிட்டாலே போதும். அதிகமா சாப்பிட வேண்டாம். எந்த ஒரு உணவா இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்பவே முக்கியம். அளவோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை, மருத்துவ குணங்களையும் கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமா இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். ஸோ உங்களுக்கு ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால அளவோடு நீங்க கரெக்டா எடுத்துக்கிறங்க. பப்பாளியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கான சிறந்த உணவு என்ன, தயிர், ஓட்ஸ், நட்ஸ், சியா விதைகள், மற்ற பழங்களோடு சேர்த்து நீங்க ஃப்ரூட் சாலட் மாதிரியும் நீங்க சாப்பிடலாம்.
மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அத பார்த்துரலாம். தினமும் சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. தினமும் தாராளமாக பப்பாளி பழத்த எடுத்துக்கலாம். ஆனா, அளவோடு எடுத்துக்கிறது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. அடுத்து வந்து இரவுல சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. இரவுல சாப்பிடலாங்க. ஆனா, அதிகமா சாப்பிட வேண்டாம். மிகவும் குறைந்த அளவு மட்டும் எடுத்துக்கிறங்க. பப்பாளி விதையில சில உயிர் செயல்பாட்டு சேர்மங்கள் இருக்குது. அதனால பப்பாளி விதைகள சாப்பிடலாம். ஆனா, அதிகமா சாப்பிடுறத தவிர்க்கணும். ஸோ வந்து சிறிதளவு மட்டும் வேணா எடுத்துக்கலாம். அதுவும் எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரொம்ப செரிமான தன்மை கம்மியா இருக்கிறவங்க தவிர்க்கிறது நல்லது. ஸோ நார்மலா இருக்க பீப்பிள்ஸ் வேணா பப்பாளி விதைகள வந்து சாப்பிடலாம். ஸோ இவ்வளவு நன்மைகள கொண்ட இந்த பப்பாளி பழங்கள நீங்க அடிக்கடி உங்களுடைய உணவுல சேர்த்துக்கிறங்க. அதிகமா சாப்பிடாதீர்கள். அளவா எடுத்துக்கிறங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். உங்களுக்கும் பப்பாளி பிடிக்கும்னா கமெண்ட்ல ஐ லைக் பப்பாளி அப்படின்னு போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.